ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் என் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா. எஸ் ஐயப்பா நம்ம வீட்டுக்கு வந்து இன்னைக்கு 7வது நாள். ஏன் அவரு ஹரிஹர சுதன் பார்க்கலாமா? தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சி ஒரு வழியா அவங்களுக்கு அமிர்தம் கிடைக்குது. அந்த கிடைச்ச அமிர்தத்தை அசுரர்கள் எங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இதை பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்ச விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களை திசை திருப்புறாரு. அந்த இடத்துக்கு வந்த சிவபெருமானும் மோகினி அவதாரத்துல இருக்க விஷ்ணு பகவானும் ஒன்னா இணைஞ்சு கிடைச்ச குழந்தை தான் நம்ம ஹரிஹர சுதன். அதாவது சிவபெருமான் ஹரிக்கும் விஷ்ணு பகவான் ஹரனுக்கும் பிறந்த குழந்தை தான் நம்ம ஐயப்பா. கர்ணன் எப்படி பிறக்கும் போதே கவச குண்டலத்தோட பிறந்தாரோ நம்ம ஐயப்பாவும் கழுத்துல மணியோட தான் பிறக்கிறாரு. கர்ணனை நதிக்கரையில விட்டுட்டு போன மாதிரியே நம்ம ஐயப்பாவையும் பம்பா நதியிலேயே இவங்க 2 பேரும் விட்டுட்டு போயிடுறாங்க. குட்டி குழந்தை எப்படி பெரிய ஐயப்பாவா ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம கவிஸ் இன்பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா.